இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, லேபர் கான்ட்ராக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தடில் நம்ம மொத்தமாக ஒரு இடத்துல எனக்கு இந்த பில்டிங் கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஜினியர்கிட்ட பேசி எஸ்டிமேஷன் வாங்கி அவங்கள்ட்ட மொத்தமாக ஒரு வேலையை ஒப்படைச்சிடுறதுங்கிறது ஒரு மெத்தட். ரெண்டாவது என்னென்னா, லேபர் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது நம்ம பொருள் எல்லாமே, மெட்டீரியல் எல்லாமே, சிமெண்ட்டு, கம்பி, செங்கல் ப்ளஸ் ஜல்லிக்கல், எல்லா மெட்டீரியலுமே நம்மளே வாங்கி கொடுத்து இந்த லேபர் ஸ்கொயர் ஃபீட்டு, இந்த 500 ஸ்கொயர் ஃபீட்டில் இவ்வளோ தான் நீங்கள் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்குள்ளே எங்களுக்கு இந்த வேலையை முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி லேபர் கான்ட்ராக்டாக நம்ம பேசிவிட்டு அந்த வேலையை செய்கிறது. ஸோ இந்த மாதிரி லேபர் கான்ட்ராக்ட் செய்யும் போது நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் ரொம்ப கவனிக்க வேண்டியதாக இருக்குது, அந்த விஷயங்கள்லாம் கவனிக்காம விட்டோம்னா நம்மளோட இழப்பீடு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேசலாம். வெல்கம் டு ஜேஎஸ் பில்டர்ஸ். நான் உங்கள் இன்ஜினியர் சதாம். லேபர் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது நம்ம மெட்டீரியல் எல்லாமே அவங்களுக்கு வாங்கி கொடுப்போம். அதாவது இந்த பொருள் எல்லாமே வாங்கி கொடுத்து இந்த வேலையை எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் பேசி அவங்களுக்கு கொடுக்கும். இதில் நமக்கு என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, சரி வர அந்த ஒர்க்கை அவங்க கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படிங்கிற இது இருக்காது. ஏன்னா நம்ம ஒரு இந்த நாட்களுக்குள்ளே 6 மாதத்துக்குள்ளே இந்த வேலையை முடிச்சிடணும், ஒரு 4 மாதத்துக்குள்ளே இந்த வேலையை முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு அர்ஜென்ட் இது அவங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த ரேட்டு தான் பேசிட்டோம். இப்போ ஒரு 3 லட்ச ரூபா தான் அந்த பில்டிங்க்கு லேபர் கான்ட்ராக்ட் பேசியிருக்கோம் அப்படின்னா அதுக்குள்ளேயே தான் அவங்க அந்த வேலையை முடிச்சுக்கணும். அப்படிங்கிறனால குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே சீக்கிரமே முடிக்கணும் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஸோ வேகமாக முடிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய ஒர்க்கிங் குவாலிட்டிங்கிறது பாதிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஒரு இன்ஜினியர்ஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் கரெக்டு தானா, ஸோ இந்தந்த ஸ்டேஜில் இவங்க லேபர் கான்ட்ராக்ட் நாங்கள் பேசியிருக்கோம் சார், இவங்க ஒர்க் பண்ணுறாங்க, ஸோ அதெல்லாம் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே ஒரு இன்ஜினியர்கிட்ட கன்சல்ட்டிங் பண்ணி அவங்கள்ட்ட ப்ராப்பராக ஒரு ட்ராயிங் வாங்கி ஒரு ஸ்ட்ரக்சரல் டிசைனை வாங்கியோ அவங்கள்ட்ட கன்சல்ட்டிங்கே நேரடியாக சைட்டில் பண்ணி கொடுக்கக்கூடிய மாதிரியோ ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஒரு குறிப்பிட்ட காஸ்ட் வாங்கிக்கிட்டு பே பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட அந்த சர்வீஸை நம்ம வாங்கிக்கிற மாதிரியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சர்வீஸிங் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம ஒரு இன்ஜினியர்கிட்ட அந்த விஷயத்தை போகும்போது ப்ராப்பராக அந்த விஷயம் முடியக்கூடியதாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம லேபர் கான்ட்ராக்ட் விடும் போது நம்ம சரி வேற ஃபாலோ பண்ண முடியாது. நம்ம ஒரு பர்சனல் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்போம், ஏதாவது பிஸ்னஸ் மேனாக இருப்போம், அல்லது ஏதாவது ஒரு கடை வச்சுருப்போம், அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளுடைய வேலைகளை கவனிக்கிறதுக்கே நமக்கு டைம் சரியாக இருக்கும். ஸோ போய் பில்டிங்க்கு போய் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு இன்ஜினியரை நம்ம போய் கன்சல்ட் பண்ணி அதை ப்ராப்பராக பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஸோ இதெல்லாம் எதற்காக சொல்கிறேன்னா, லேபர் கான்ட்ராக்டிங் பண்ணால் நம்மளுடைய பில்டிங் காஸ்ட் கம்மியாகும் அப்படிங்கிற பட்சத்தில் நிறையா பேர் இந்த மாதிரியான விஷயங்களை நோக்கி போகிறாங்க. கரெக்டு தான், லேபர் கான்ட்ராக்ட் பண்ணி நம்ம மெட்டீரியல் வாங்கி கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த பில்டிங்கோட காஸ்ட் கம்மியாக தான் ஆகும். ஆனால் அதை அனுபவம் ரீதியாக இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ் கிட்ட கொடுத்து பண்ணுறது அப்படிங்கிறது தான் சரியாக இருக்கும். இப்போ டோட்டலாக நம்ம ஒரு இன்ஜினியரை போய் பார்க்குறோம் அப்படின்னா பெருசாக அவங்களுக்கு ஒன்றும் செலவாகாது. முதல்ல இந்த ஒரு மித்தை நம்ம ஒழிச்சு கட்டணும். ஒரு மூட நம்பிக்கை இருக்குது. அதாவது இன்ஜினியர்கிட்ட போனாலே காஸ்ட் அதிகமாக கொண்டு போயிடுவாங்க, அவங்க நம்மளுடைய ஃபீஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு பயப்படுறீங்க. ரொம்பவே கம்மியான ஃபீஸாக தான் இருக்கும். ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு பில்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கன்சல்டிங் ஃபீஸுங்கிறது பெருசாக உங்களுக்கு வராது. அதில் ஒரு 5% 10% தான் நீங்கள் அவங்களுக்கு இன்ஜினியர்ஸ்க்கு கொடுக்க மாதிரி வரும். ஸோ இவ்வளோ பெரிய பில்டிங்கை பண்ணுறோம், அதை பண்ணும்போது அதை நம்ம ப்ராப்பரான ஒர்க்காக பண்ணால் மட்டும்தான் அதோட அவுட்புட் நம்மளுக்கு கிளியராக இருக்கும். ஸோ அப்படி அனுபவம் ரீதியாக நம்ம மெட்டீரியல் சூஸ் பண்ணுறதுலேருந்து ஒரு லிண்டல் காங்கிரீட்டுக்கு எவ்வளோ சிமெண்ட்டு செலவாகும், ப்ளஸ் ரூஃப் காங்கிரீட்டுக்கு எவ்வளோ கம்பி செலவாகும், அந்த கம்பி எந்த திக்னஸில் போடணும், காங்கிரீட் எந்த திக்னஸில் போட்டால் நல்லாயிருக்கும், அதே மாதிரி பேரப்பட் செவர் எந்த மாதிரி கட்டினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே ஒரு இன்ஜினியர்ஸ்ட்டை வாங்கிட்டு அது குறிப்பிட்ட பேமெண்ட் பண்ணி வாங்கிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அடுத்த விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம லேபர் கான்ட்ராக்ட் பேசிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு இப்போ உதாரணத்துக்கு ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் ஒரு பில்டிங் இருக்குது அப்படின்னா அந்த 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே இந்த ரேட் தான் பேசியிருப்போம். அதை அக்ரிமெண்ட் முன்னாடியே நம்ம ப்ராப்பராக பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. இப்போ பில்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா,
சென்சார்ட்லாம் வெளியே இருக்குது, ஸோ வந்து அதெல்லாம் வந்து தனியாக வந்து அளந்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறையா பேசுகிறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிக்கணும். இந்த மாதிரி அளக்கிறதுல இதுலலாம் வந்து நம்ம இன்ஜினியரிங்கோட கன்சல்ட்டிங் வச்சு அந்த பில்டிங்கை வந்து ஃபினிஷ் பண்ணும்போது நமக்கு அது நல்ல ஒரு குவாலிட்டியை தரக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ லேபர் கான்ட்ராக்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அதில் வந்து நம்ம என்னென்ன விஷயங்கள் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுவோம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்குறதும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். லோ காஸ்ட்டில் எப்படி பில்டிங் பண்ணலாம் அப்படிங்கிற நிறைய கான்செப்டில் நிறைய வீடியோஸ் நம்மளுடைய JS Builder சேனல் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.